இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று வந்து ஒரு நின்ற நிலையில் ஒரு ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். நின்ற நிலையில் ஒரு ஆசனம் திரியக தாடாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு உடலடக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 2வது சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுட்டு செய்து காமித்த பிறகு திரியக தாடாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ ஆசனம்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஆசனம்லாம் செய்கிறதா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆசனம்லாம் தொடர்ந்து செய்கிறோம். தொடர்ந்து ஆசனம்லாம் செய்து வந்தோம்னால் நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக ஏதோ ஒரு பயிற்சி செய்தோம்னால் நம்ம வந்து உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடம்பு உள்ளுறுப்பெல்லாம் வந்து பலனடையும் நன்மை அடையும். இந்த ரத்த ஓட்டம்லாம் சீராக இயங்கிறதுக்கு இந்த ஆசனம்லாம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வந்து தாத்தா பாட்டிகள், நம்ம முன்னோர்கள், அதுக்கு முன்னாடி வந்து சித்தர்கள்லாம் நம்மளுக்கு அளித்த வந்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு நம்மளுக்கு வந்து அளித்த வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த வந்து ஆசனங்கள்லாம். அந்த ஆசனங்கள்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோலாம் பார்க்குறோம், சொல்கிறோம், தொடர்ந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. முடிஞ்சளவு ஆசனம்லாம் செய்து பழகுங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும், உடம்புல வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். தொடர்ந்து நம்ம ஆசனங்கள்லாம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னால் நம்ம வந்து மருத்துவமனைக்கெலாம் செல்ல தேவையில்லை. நம்ம மருத்துவமனைக்கு எதுக்கு செல்லணும்னா இந்த டெலிவரிக்கு செல்லலாம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த தவிர்க்க முடியாத ஆக்சிடெண்ட் ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அதுக்காக நம்ம மருத்துவமனைக்கு செல்லணுமே தவிர பாக்கி எந்த உடம்பு மற்ற பிரச்சனைகள்லாம் நம்ம மருத்துவமனைக்கெலாம் செல்ல தேவையில்லை. நம்ம வந்து இயற்கையான உணவு முறைகள்லாம் சாப்பிட்டு கொண்டு இதேமாரி எளிய பயிற்சி மற்றும் இந்த யோகாசனங்கள், தியானம் அதெல்லாம் நம்ம செய்து பழகி வந்தோம்னால் நம்ம மருத்துவமனைக்கு செல்ல தேவையில்லை. நம்மளுடைய வந்து பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாது. அதனால் தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். காலையில் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் செய்து வந்தாலும் போதுமானது. அதேமாரி ஈவினிங்கில் ஒரு 5:30 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம செய்து வந்தோம்னா நம்ம உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதனால் நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து பழகி ஆரோக்கியமாக இருக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். அதுமாரி உணவு முறை வந்து நம்ம முடிஞ்ச அளவு இந்த கடையிலேருந்து இந்த புரோட்டா, பீஸா, பர்கர், இந்த சிப்ஸ் ஐட்டம் அதெல்லாம் குறைத்து கொண்டு கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் அதுமாரியான உணவெல்லாம் சிறு வயது குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் கொடுத்துவாங்க. அதுமாரி முடிந்தளவு இந்த பாட்டிலில் அடைச்சி வைத்த இந்த குளிர்பானம்லாம் தவிர்த்து விட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த ரோட்டோரங்கள்லாம் சில இடத்துலலாம் கடைகள்லாம் இருக்குது. இந்த கரும்பு ஜூஸு, இந்த சாத்துக்குடி ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சளவு ஐஸ் கட்டி போடாமல் நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுமாரி நம்ம நல்லா ஓடியாடுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் எல்லாருக்காகவும் நம்ம சம்பாரித்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணுறோம். நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதற்கான தகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுமாரி நம்ம முடிந்தளவு இந்த ஆசனங்கள், நடைப்பயிற்சி அதுமாரி பயிற்சிகள்லாம் செய்து வந்தோம்னால் நம்ம வந்து உடம்பை வந்து நம்மால் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். இப்போ வந்து உடலக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு திரியக தாடாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்று வந்து கிராமத்தில் அதிகமாக கிடைக்குது, நகரத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பூ சாப்பிட்டோம்னா என்ன நன்மைகள் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாழைப்பூ வந்து கொஞ்சம் துவர்ப்பான சுவை கொண்டது. நம்ம துவர்ப்பான சுவையெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல. நம்ம வந்து புளிப்பு, இந்த இனிப்பெல்லாம் சேர்த்துக்கமே தவிர கசப்பு, இந்த துவர்ப்பெல்லாம் நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். அதுதான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து அதிகமான ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவை கொண்டது. இந்த வாழைப்பூ நம்ம வந்து உணவில் வந்து அடிக்கடி சேர்த்து கொண்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சில நிறைய உதவிகள்லாம் அந்த வாழைப்பூ வந்து நமக்கு அளிக்கின்றன. இந்த வாழைப்பூ சாப்பிட்டோன்னா என்ன நன்மைகள்? வாழைப்பூ தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோன்னா கொழுப்புகளை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றன. இரத்த சோகை வராமல் தடுக்கப்படுகின்றன இந்த வாழைப்பூ. அதுமாரி ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துகின்றன. இந்த வாழைப்பூ வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னால்
அதுமாதிரி உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து உதவி செய்கின்றன. நமக்கு வயிற்று புண்களை வந்து தீர்க்கறதுக்கு இந்த வாழைப்பூ முக்கிய பங்கு வகிக்கின்றன. வயிற்று புண்லாம் வராமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறையா ஹீட் அதிகமாக உடம்புல இருக்கிறதுனால, அதுமாரி அதிகமாக நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனால வயிறுலாம் புண் அதிகமாகிடுது. அதுமாரி உள்ளவங்களாம் இந்த வாழைப்பூ தொடர்ந்து உள்ளுக்கு எடுத்துக்கொண்டோம்னா இந்த வயிற்று புண்கள்லாம் ஆற்றுகின்றன இந்த வாழைப்பூ வந்து. அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலம் இருக்குது இல்லையா, அது சீராக செயல்பட இந்த வாழைப்பூ வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது சில பேருக்கெல்லாம் பக்கத்தில் நின்று பேசணும்னா வாயில் வந்து ஒரு சும்மல் வரும், வாய் துர்நாற்றம் அடிக்கும். அதெல்லாம் நீக்கணும்னா இந்த வாழைப்பூ வந்து தொடர்ந்து சாப்பிட்டோம்னா வாய் துர்நாற்றம் வந்து நீக்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் மாதவிடாய் காலத்திலலாம் இருக்காங்க இல்லையா, மாதவிடாய் சுழற்சியை வந்து சீராக்குகின்றன. சரியான நேரத்தில் வந்து மாதவிடாய் ஏற்படுறதுக்கு இந்த உணவுகள்லாம் இந்த வந்து வாழைப்பூ எடுத்துக்கொண்டோம்னால் அந்த சுழற்சியை வந்து சரியாக முறையில் சீராக்க உதவி செய்கின்றன இந்த வாழைப்பூ. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கு இல்லையா, மலச்சிக்கலை வந்து நீக்கிறதுக்கு வந்து இந்த வாழைப்பூ மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதுமாதிரி தொடர்ந்து இதுமாரி வாழைப்பூலாம் உடம்புக்கு உள்ளுக்கு எடுத்து விடலுங்க. ஏன்னா கொஞ்சம் துவர்ப்பு சுவை கொண்டது தான். அதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு அதில் கொஞ்சம் சுவையேற்றி நம்ம சிறு குழந்தைகள்லாம் தொடர்ந்து சிறு வயது முதல் கொண்டே தொடர்ந்து வாழைப்பூலாம் கொடுத்து வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு உதவியை இந்த வாழைப்பூ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறது. நம்மளுக்கு இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இயற்கை தான் நம்மளுக்கு வந்து கடவுள். அது வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ கொடுக்குது. நம்ம வந்து மற்ற அதர் கண்ட்ரிலாம் இருக்கலாம், வெளிநாடுலாம் இருக்கு இல்லையா, அது வந்து இயற்கை வந்து எதிர்த்து தான் வாழ முடியும் அவங்களால. நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து இயற்கையோட சார்ந்து வாழ முடியும் நம்மளால். அதுக்கு தான் இயற்கை வந்து நம்மளுக்கு கொடை வள்ளல் மாரி நம்மளுக்கு வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அளிக்கின்றன. மூலிகைகள், பழங்கள், காய்கறிகள்லாம் அவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம பூமியில். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது உடலழுக்க பயிற்சிகளை செய்து முடித்து கொண்டு திரியக தாடாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். இன்று செய்யக்கூடிய ஆசனம் நின்று நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை வந்து ஒரு 2 அடி அகலமாக வச்சுக்கிட்டு 2 கையிலையும் இப்படி கோத்து கொண்டு வலது பக்கமாக எவ்வளோ தூரம் சாய முடியுமோ அப்படி சாய வேண்டிய எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஐயா. இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மற்றும் யோகா மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மனசையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவலை முடிஞ்சோன்னா அடுத்த கவலையை தேடுவாங்க. அந்த கவலையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுமாரிலாம் இல்லாமல் நம்ம மனசை வந்து ரிலாக்ஸாக வைக்கணும். முடிஞ்ச அளவு நல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிலாம் நம்ம இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவு நம்ம சந்தோஷமாக நல்லா எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போட்டு மனசை போட்டு குழப்பி கொள்ளாமல் நம்ம சந்தோஷமாக நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்தோம்னா
நம்ம மனநிலை நம்ம சந்தோஷமாக இருந்தாவே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நோய் வருதுன்னா அது மிகவும் முக்கியமான காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனசு தான். நம்ம மனசு வந்து நல்லா தெளிவாக நல்லா மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோய்கள்லாம் வந்து சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம் நல்லா ஹாப்பியாக எந்த நேரம் பார்த்தாலும் இந்த சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அவங்களெலாம் வந்து நோயெல்லாம் பெருசாக தாக்காது. ஏன்னா அந்த நம்ம மனசு தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த நோய் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசு தான். நம்ம மனசு வந்து தெளிவாகவும் நல்லா மகிழ்ச்சியாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவான முடிவுகள் எடுங்க. நல்லா சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு நம்ம போனால் யாரோட நம்ம வந்து பேசினோம்னா நம்ம மனசுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்குமோ அதேமாரி நண்பர்களோட நம்ம வந்து அதிகமான நேரத்தை வந்து செலவு பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த இடத்துக்குலாம் அதிகமாக செல்லுங்கள். முடிஞ்சளவு போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காமல் நல்லா உடம்ப வந்து மனதை வந்து நல்லா சந்தோஷமான சூழ்நிலையில் வச்சு கொண்டோம்னால் நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வந்து வராது. இப்பொழுது உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு திரியக தாடாசனா 2வது சுற்று செய்து காமிக்கிறோம். 2வது சுற்று முடிந்த பிறகு திரியக தாடாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்வோம். இப்பொழுது உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு திரியக தாடாசனா செய்து காமிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை 2 அடி அகலமாக வச்சுக்கொண்டு 2 கையில் முடி கோத்துக்கிட்டு தூக்கிட்டு ரொம்ப மின்பக்கமும் சாயாமல் பின்னோக்கியும் சாயாமல் கரெக்டாக நடுநிலையில் இருக்கணும். உடம்பு வச்சுக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. 2 கைகளையும் சிம்மத்தில் வைக்கணும். ஆழ்ந்த நன்றி ஆர்ஜி. திரியக தாடாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். நம்ம உடம்புல கையின் பக்கவாட்டில் பகுதி இந்த பக்கவாட்டு விளையாடலாம் இல்லையா, அதெல்லாம் மசாஜ் செய்வது உடலுக்கு இடப்புறமும் வலப்புறமும் வடிவமைப்பு அழகான வடிவமைப்பு தரக்கூடியது. தசைகளை சமப்படுத்துகின்றது. இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் திரியக தாடாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் சொல்லி அமைச்சிருக்கோம். கொஞ்சம் நேரம் காரணத்தால் சீக்கிரம் முடிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. நரம்புகள்லாம் இழுக்கப்படுகின்றன. விழா எலும்பு 2 சைடும் விழா எலும்புலாம் பலனடைகின்றன. தசைகள்லாம் இழுக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த சில பேர்லாம் உயரம் கம்மியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து வரலாம். அதெல்லாம் வளர்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது திரியக தாடாசனா. கொண்டு திரியக தாடாசனா செய்து முடித்து விட்டோம். திரியக தாடாசனா உண்மைகளும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வந்தனையும்
ஒரு கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிக்க இருக்கிறோம். ஷார்ட்டாக முடிக்க இருக்கிறாரு ஆசிரியர் கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி அர்ஜே. சிறப்பு. இந்த திரியடா தாடாசனம் நல்ல நிறைய பலன்கள் அளிக்குது. விழாக்கூடுகளை சிறப்பாக சீரும் சிறப்புமாக வச்சுக்குது. முழுவதும் இந்த எலும்பு முதுகு தண்டு படம் முழுமையும் சரி செய்ய விஷயங்களை செய்யுது. சரி, ரைட்டு. இந்த தினம் ஒரு தகவலில் கருத்து கண்ணாயிரம் பகுதியில் கருத்து சாதாரணமாக ஒரு கருத்து இயற்கை கருத்துக்களை சொல்லிவிட்டு ஒரே ஒரு சின்ன கருத்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. உணவே மருந்து, மருந்தே உணவு, அவ்வளோதான். மருந்து போல் சாப்பிடுங்க உணவே மருந்தாக எடுத்துங்க, அவ்வளோதான் விஷயம். ஒரே விஷயத்தை சொல்லி இன்றைய கருத்தை முடித்து நன்றி. நாளை ஒரு ஆசனத்தை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.